ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ், அமீர் கான், அதாவது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அமீர் கான் ஹீரோவாக நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு முழுக்க ரூமர்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூலி படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதோட டைட்டில் டீசரும் விட்டாங்க, அதையும் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் கூலி படம் முடிஞ்சிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எடுத்துருக்காங்க. ஏன்னா இது முடிச்ச கையோடு பார்த்தீங்கன்னா அடுத்தது கைதி 2 தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு பார்ட்டு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு, இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சது. இதுதான் லோகேஷ் கனகராஜோட சிக்னேச்சரை மாறிச்சு. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்சியூக்குள்ளே இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வியும் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் உடைக்கிற வகையில் ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வந்து சூர்யா உள்ளே வச்சாங்க. அண்ட் வைக்கும்போது அதோட ஹைப் இன்னமே ஏறிச்சு. அது விக்ரம் 3 தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை எதிர்பார்த்து இருக்கும்போது லியோ படம் வந்துச்சு. லியோ படமே எல்சியூ தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது விஜய் அரசியலுக்கு போகிறார் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்குது, ட்ராப் ஆகி நிற்குது. அண்ட் இதுவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கைதி 2, விக்ரம் 3, அதுக்கப்புறம் லியோ 2 இதெல்லாம் வரும்போது எப்படிப்பா இந்த மாதிரி படங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்குது. அப்படி ஒருவேளை இது உண்மை அப்படின்னு ஒரு பட்சத்தில் இருந்தாலுமே நான் ஒன்று தான் கேள்வி கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் மத்தியிலும் சேர்த்து நானே கேள்வி கேட்டுக்கிறேன் லோகேஷ் கனகராஜ் சார் கிட்ட. என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் படத்தில் ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எடுத்தாங்க சார் கைதி மாதிரி. அதுக்கப்புறம் மற்ற பேன் இண்டியா படத்தை எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் இதுதான். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனி அப்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துட்டே இருப்பீங்க.